ராஜராஜ சோழனை விட ஜாஸ்தி. இவர் ராஜராஜ சோழனுக்கு ஈக்குவலான ஒரு சேகர் பாபுவா? அதாவது நாக்கு அழுகிடாதா கமல்ஹாசன் அவர்களுக்கு பேசுற பேச்ச பாத்தீங்களா? நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சிறு வயது முதல் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் எதுக்கு தண்ணி கட்சி ஓபன் பண்ணீங்க? அப்ப எதுக்கு மக்கள் நீதி மய்யம்னு ஒரு கட்சி ஓபன் பண்ணி அங்க ஆயிரக்கணக்கான பேரை ஏமாத்துறீங்க? 3 தலைமுறைகளாக எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தொடர்பு இருக்கிறது என்பது உண்மை. உங்களை தனி கட்சி ஆரம்பிக்க வச்சது திமுக தான். அவங்க வாக்குறுதி கொடுத்ததா இவர் மக்கள் நீதி மய்யமே ஆரம்பிச்சு ஒரு நாடகத்தை போட்டு தமிழ்நாட்டு மக்களை திரு கமல்ஹாசன் அவர்கள் ஏமாத்திருக்காரு. அந்த மக்கள் நீதி மய்யம் நம்பி போன மக்கள்லாம் இன்னைக்கு நடுரோட்டில் நிக்க இந்த ஆள் ராஜ்யசபா சீட்டு வாங்கி திமுகவோட கொத்தரிமையா என்ன பண்ணிருக்காரு? ஜால்ரா தட்டிட்டு இருக்காரு. விஜய் கொண்டு வரும் சொல்ற மாற்றம் இல்ல சீரழிவு நம்புறது அந்த நம்பிக்கையே இல்லையா சார்? அளவுக்கு நீங்க அரசியல் பேசுறீங்களா? திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஆணவ படுகொலை நடக்கும்போது களத்துல நின்று இல்ல லாக்அப் மரணம் நடக்கும்போது இது தவறு இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாரா? பாலியல் வன்கொடுமை 2 வயது குழந்தை, 7 வயது குழந்தை, 14 வயது குழந்தை, +2 மாணவி, அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பேர் இருந்த பாலியல் வன்கொடுமை. இந்த பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் இந்த அரசாங்கத்தை கண்டித்தாரா? அங்க டெல்லியில இருந்து அதாவது மக்கள் படுற கஷ்டம் எதுவுமே கண்ணுக்கு தெரியல அப்பாக்கும் பொண்ணுக்கும். அதனாலதான் இந்த திமுகவுக்கு சிங்சாங் தட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க திரு சத்யராஜ் அவர்கள். கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தாத திமுகவை என்னைக்கும் திரு சத்யராஜ் அவர்கள் விமர்சித்ததும் இல்லை, கேள்வி கேட்டதும் இல்லை. இன்னைக்கு மக்களுடைய பிரதிநிதி மாதிரி ஏதோ மக்களுக்கு ஒண்ணுனா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு திரு சத்யராஜ் அவர்கள். திமுக ரொம்ப பாசமா இருக்காங்க. இனிமே யாராவது நாம் தமிழர்ல இந்த ஈழத்தமிழை பத்தி பேசுன்னு வச்சுங்களேன், நாக்கு இழுத்து வச்சு சூடு வச்சு விட்டுறணும். காரணம் என்னன்னா, இங்கே ஈழத்தில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொல்லப்படும் போது, குழந்தைகள் கொல்லப்படும் போது, கொடூரமாக ஈழத்தமிழர்கள் கொல்லும் போது வேடிக்கை பார்த்தது திமுகன்னு பேசுறது நான் கிடையாது, திரு சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும். இது அங்காளி பங்காளி பிரச்சனை, விஜய முதல்ல காலி பண்ணுங்கன்னு பேசி பார்த்தீங்களா? அப்பவே தெரிஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கணும், இவனுங்களை நம்பக்கூடாது, இவனுங்க ஏமாத்துறாங்கன்னு தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். பிசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு 3 கொத்தடிமையை தான் போட்டு பொழந்தெடுக்க போறோம். யாருன்னா பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், கமலஹாசன், கடைசியா தான் சேர்ந்தாரு சாட்டை துரைமுருகன். திமுகவை சார்ந்த சாட்டை துரைமுருகன் தான் போட்டு பொழந்தெடுக்க போறோம். ஆமா கரெக்ட் தான். எஸ், திமுகவை சேர்ந்த சாட்டை துரைமுருகன்ட்டு வீடியோ கடைசியில சொல்றோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. முதல்ல கமலஹாசனை பத்தி பாத்துருவோம். ஆமா, என்னதான் சகோதரியில இருந்து முதல்ல ஆரம்பிச்சாதான் சகோதரி கமல்ல இருந்து முதல்ல ஆரம்பிப்போம். திரு கமலஹாசன் அவர்கள், சகோதரி கமலஹாசன் அவர்கள் கொத்தடிமையை தாண்டி ஊப்பியை தாண்டி உச்சத்துக்கு போயிட்டாரு. ஆமா, திமுகவுடைய உச்சத்துக்கு போயிட்டாரு, கோமாக்கே போயிட்டாருங்க. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. அது ஒருத்தவங்க பேச்சை கேட்டாலும் இரிட்டேட்டிங் ஆகும்னா திரு கமலஹாசன் பேச்சை கேட்டா இரிட்டேட்டிங் ஆகுது. அந்த கருமத்தை என் வாயில சொல்ல முடியாது, நீயே சொல்லிடுறா. சேகர் பாபு ராஜராஜ சோழனோட ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அவர் என்னமா ராஜராஜ சோழனை விட அதிக கோவில்களை கட்டிட்டு சேகர் பாபு 79 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்தவர் இவரு. ராஜராஜ சோழனை விட ஜாஸ்தி. ஏயா மனசாட்சி இருக்காயா? ராஜராஜ சோழன் எங்க, சேகர் பாபு எங்க? என்ன பண்ணிட்டாரு அவர் சேகர் பாபு? கமல் அவர்கள் சொல்லும் போது ராஜராஜ சோழன் சொல்லும் போது மைக்க பிடிங்க, ஐயோ அதுக்கு நான் தகுதி இல்லைன்னு மைக்க பிடிங்க சேகர் பாபு இல்லையா? அதாவது ஒட்டுமொத்த கஞ்சாவுமே எங்க துறைமுக தொகுதியில தான் வருதுன்ட்டு பேசிக்கிறாங்க. ஐயா கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது எல்லாம். துறைமுக தொகுதியே சேகர் பாபு கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. அங்க துறைமுக பகுதியில் இருக்கிற ரிபன் பில்டிங் எதிர தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 12 நாட்கள் போராடினாங்கல்ல. சுதந்திர தின விழா அதுவுமா நைட்டோட நைட்டா 600 காவலர்களை வைத்து அடித்து வலுக்கட்டாயமாக கைது செய்து ஒரு நாள் முழுக்க அவங்கள இயற்கை உபாதையை கூட செல்ல விடாம அந்த பேருந்திலே வைத்து சுற்றி கொண்டு சுதந்திர தினம் அன்னைக்கு முடிஞ்ச அன்னைக்கு விட்டுட்டு போனாங்க அந்த தொகுதியில். இவர் ராஜராஜ சோழனுக்கு ஈக்குவலான ஒரு சேகர் பாபுவா? அதாவது நாக்கு அழுகிடாதா கமல்ஹாசன் அவர்களுக்கு பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? பேசும்போது பேச்சை நீ என்ன மீடியா உன்ட்டு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? தூய்மை பணியாளர்களை பற்றி பேச மாட்டேன். திரு சேகர் பாபு அவர்கள் இது வரைக்கும் யாருக்குன்னா மரியாதை கொடுத்து பேசியிருக்கிறாரா? இல்லை, ராஜராஜ சோழனுக்கு ஒரு மரியாதை இருந்தது, அந்த மரியாதையை பொசுக்குன்னு ஆக்கிட்டாரு. இல்லை ராஜராஜ சோழனுக்கு இருக்கிற மரியாதை அப்படிதான் இருக்கும்.
திரு கமலுக்குன்னு ஒரு மரியாதை இருந்ததுல அதுதான் திடீர்னு பொசுங்கன்னு ஆயிடுச்சு. பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்துக்கு போய் ஹோஸ்ட் பண்ணிட்டு ஹோஸ்ட் இருக்காரு. பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றது? ஹோஸ்ட் பண்ணல, ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததான் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, சகோதரி அவர்கள் வந்து நல்ல உள்ள இருக்கிற கட்சினா அது திமுக தானா, அது வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கிறாரா. நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சிறு வயது முதல் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் எதுக்கு தண்ணி கட்சி ஓபன் பண்ணீங்க? அப்ப எதுக்கு மக்கள் நீதி மய்யம்னு ஒரு கட்சி ஓபன் பண்ணி அங்க ஆயிரக்கணக்கான பேரை ஏமாத்துறீங்க? உங்களுக்கு ஒரு சீட்டு கூட திமுக கொடுக்கல. அது ஆனாலும் என்ன பண்ணீங்க, விருப்ப மனு வந்து வித்திருக்கீங்க, விருப்ப மனு கொடுக்கல, வித்திருக்கீங்க. அந்த காசை திருப்பி கேட்டா அது கட்சி நிதிக்கு செலவு பண்ணிட்டாராம். அப்படின்னா செலவு பண்ணீங்க, எல்லாமே திமுக உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க செலவு. ஒரு சீட்டு கூட நிக்காம எதுக்கு வந்து நீங்க விருப்ப மனு வந்து வாங்கிக்கோங்க, விருப்ப மனு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட 50,000 வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல தொழில் இருக்குது, நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம், கோடி கணக்கில் சம்பாரிச்சு வச்சுட்டு இப்படியும் மக்கள் கிட்ட சம்பாதிக்கணுமா? ஆமா, அதாவது அவரு நடிப்புல நல்ல பேர் சம்பாரிச்சிருந்தாரு, அதையும் சேர்த்து சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதையும் சேர்த்து அரசியல் கோட்டை விட்டு உட்காந்துருக்காரு திரு கமலஹாசன் அவர்கள். வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? இந்த மாதிரி சின்ன பசங்க வாயிலெல்லாம் வாங்கி கட்டிக்கணுன்றது உங்களுக்கு தேவையா சார்? அதாவது அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, 3 தலைமுறையா வந்து டிஎம்கே கூட இவருக்கு வந்து தொடர்பு இருக்கான் கமல் அவர்களுக்கு. 3 தலைமுறைகளாக எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தொடர்பு இருக்கிறது என்பது உண்மை. அந்த சாயல்ல தான் என் கட்சியில நீதிங்கிற வார்த்தை. அதுதான், அது மட்டும் இல்லாம மக்கள் பேரை சொன்னதே திமுக தானே சொல்லியிருக்காரு. அதான் முக்கியமான மக்கள் நீதி மையம் வந்து நீதின்ற பேர் வந்தது காரணமே திமுக தானா? இதெல்லாம் உங்களுக்கு சத்தியமா அநீதியா தெரியலையா சார்? அப்போ வந்து சீப்பர் செல்ஸ் மாதிரி திமுகவுக்கு நீங்க செயல்பட்டுருக்கீங்க. 2021 உங்களை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க வச்சது திமுக தான். இவரே தன்னுடைய வாயால ஒத்துட்டு இருக்காரு. மக்கள் நீதி மையம் துவங்க காரணமே திமுக தான். அவங்க ஃபண்டு கொடுத்து தான் இவர் மக்கள் நீதி மையமா ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க வாக்குறுதி கொடுத்ததா இவர் வந்து மக்கள் நீதி மையமே ஆரம்பிச்சு ஒரு நாடகத்தை போட்டு தமிழ்நாட்டு மக்களை திரு கமலஹாசன் அவர்கள் ஏமாத்திருக்காரு. அந்த மக்கள் நீதி மையம் நம்பி போன மக்கள்லாம் இன்னைக்கு நடு ரோட்டில் நிற்க இந்த ஆள் ராஜ்யசபா சீட்டு வாங்கி திமுகவோட கொத்தரிமையா என்ன பண்ணிருக்காரு, சிங்சாக்குன்னு ஜால்ரா தட்டிட்டு இருக்காரு. ஜால்ரா தட்டுறதுக்கு ஒரு அளவு இல்லையா சார்? ராஜராஜ சோழன் வந்து சேகர்பாபு கூட கம்பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு திரு கமலஹாசன். அடிக்கிற இந்த சிங்சாங்ல அறிவாலயமே அதிர்ந்து, அறிவாலயம் இல்ல, ராஜராஜ கோவில் கட்டின அந்த பெரிய கோயிலே அதிர்ந்து இவர் அடிக்கிற அந்த ஜால்ராவில். திரு ஜால்ரா சகோதரி கமல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்தியாவில் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எக்ஸ் முதல்வர் ஸ்டாலின் தானே கமல் சொல்றாரு. இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்திருக்கும் தமிழ்நாடு என்ற பெயர் எப்போது வந்தது என்று யோசித்து பாருங்கள். எதுக்கு? பாலியல் வன்கொடுமைக்கு நம்பர் 1 இருக்கா? இல்லை ஆணவ கொலைக்கு நம்பர் 1 இருக்கா? இல்லை லாக்கப் பண்ணுக்கு நம்பர் 1 இருக்கா? இல்லை போதே கலாச்சாரத்துக்கு தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கா? சொன்ன மாதிரி இது எல்லாத்துலேயுமே நம்பர் 1 இருக்க காரணம் அவர் தானே. அவர் தான். அதனால தான் சகோதரி கமல் அவர்கள் சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் தான் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்க காரணம். அதாவது கமல் அவர்கள் கடைசியா என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மேல அவருக்கு பெரிய நம்பிக்கை இருக்குதான். அவங்க வந்து நல்ல தலைவரை தான் தேர்ந்தெடுப்பாங்களாம். சும்மா அந்த மேனாமெடிக்கு காட்டுற நடிகர்கள்லாம் பார்த்து மயங்க மாட்டாருன்ட்டு கமலே சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்களை நம்புகிறேன். நல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. அப்பப்ப மேனாமணிக்கு தரம் காட்டுபவர்களை பார்த்து மயங்கி விட மாட்டார்கள் தமிழர்களும் தமிழ் இளைஞர்களும். கரெக்டா சொல்லியிருக்காரு திரு கமலஹாசன் அவர்கள், கரெக்டா சொல்லியிருக்காரு. அதனாலதான் 2021 திரு கமலஹாசனை மக்கள் வந்து தூக்கி குப்பையில எறிஞ்சாங்க. டெபாசிட் கூட வாங்கல கோயம்புத்தூர்ல. யார் ஜெயிச்சா? பாஜகவை சேர்ந்த ஒருத்தவங்க ஜெயிச்சாங்க. எந்த அளவுக்கு தலைவர். அப்போ மக்கள் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அனுபவம் இருக்கு. இவர் மேனாமணிக்கு கட்டினார்ல, அதில் மக்கள் மயங்கல அனுபவம் இருக்கு திரு கமலஹாசன் அவர்களுக்கு. ஆனால் திரு கமல் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றும் கிடையாது. விஜய் வேற, கமல் வேற. கமல் வந்து மக்களை ஏமாத்துற அரசியலுக்கு வந்தவர். விஜய் அப்படி கிடையாது. தன்னுடைய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தவர் விஜய் அவர்கள். விஜயகாந்த் வேற, விஜய் வேற, கமலஹாசன் வேற. இதில் யார் நல்லவங்க யார் கட்டவங்கன்னு மக்களுக்கே தெரியும். மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்தவங்க திரு கமலஹாசன் அவர்கள், திரு ரஜினி அவர்கள், திரு பிரகாஷ்ராஜ் அவர்கள். இவங்கெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றணும், தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி கொத்தரிமையா செயல்படணும், திமுக ஜிங்சாங் அடிக்கணும், ஜால்ரா அடிக்கணும்னு செயல்படக்கூடிய திமுக ஸ்கிரிப்ட்ல வந்து நடிக்கிற நடிகர்கள் இவங்க. ஆமா, அதெல்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தெரியும் மக்களுக்கு. அது வந்து திரு கமலஹாசன் அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள். கொத்தடிமை நம்பர் 2 பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல் வந்து சினிமா மாதிரி கிடையாது, 3 மணி நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுவும் இல்லாம விஜய் அவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, அவர் எப்படி நம்புறதுன்னு வேற கேக்குறாரு. விஜய் கொண்டு வரணும்னு சொல்ற மாற்றம் இல்ல சீரழிவு எப்படி நம்புறது? அந்த நம்பிக்கையே இல்லையா சார்? பிடிச்ச நடிகனுக்கு நான் தொண்டைக்குள்ள விரல விட்டு விசில் அடிக்கலாம்.
நாடை எப்படி கொடுக்கறது? என் அளவுக்கு நீங்க அரசியல் பேசுறீங்களா? சரி, பிரகாஷ் ராஜுக்கு என்ன அரசியல் அனுபவமும் இருக்கு. அவர் என்ன பண்ணுவார்? அதிகபட்சமாக அரசியல் என்ன பண்ணுவார் இவர் பிரகாஷ் ராஜ்? ஒரு ட்வீட் ஒன்று போடுவார், திரு மோடி அவர்களை விமர்சித்து ட்வீட் போடுவார். வேற என்ன பண்ணியிருக்காரு? ஒரு எலெக்ஷனில் நின்னார், டெபாசிட் கூட வாங்கலை. வேற ஏதோ ஸ்டேட்டில் நின்னார்னு நினைக்கிறேன், டெபாசிட் கூட வாங்கலை சார் அவர். திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஆணவ படுகொலை நடக்கும்போது வந்து களத்தில் நின்று மக்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு போனாங்களா? இல்லை லாக்அப் மரணம் நடக்கும்போது வந்து இது தவறு இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாரா? இல்லை பாலியல் வன்கொடுமை 2 வயது குழந்தை, 7 வயது குழந்தை, 14 வயது குழந்தை, +2 மாணவி, அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பேர் இருந்த பாலியல் வன்கொடுமை, இந்த பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் இந்த அரசாங்கத்தை கண்டித்தாரா? அப்படின்னா அரசியலை நீ பேசிட்ட, விஜய் அவர்கள் அதை கூட பேசலை அப்படின்னு. பப்பு சட்டத்துக்கு எதிராக தாவேக்கா வந்து போராடிச்சு தெரியுமா? லாக்அப் பண்ணவங்களுக்கு எதிராக தாவேக்கா போராடிச்சு தெரியுமா? ஆணவ கொலையை எதிர்த்து தாவேக்கா பேசிச்சு தெரியுமா? நம்மளுக்கு தெரியும், அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவர் வந்து இவரோட விஜயை கம்பேர் பண்ணுறாரு. இவர் கிழிச்சார். மோடியை விமர்சிக்கிறது மட்டும்தான் யார்? திரு பிரகாஷ் ராஜ் லாய்க்கு, மற்ற எதுக்குமே லாய்க்கு இல்லை. மக்கள் பிரச்சனையை என்றைக்கும் வந்து திரு பிரகாஷ் ராஜ் நின்னது கிடையாது. இங்கே வந்து தமிழ்நாட்டில் சார் அரசியல் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? திரு பிரகாஷ் ராஜை பற்றி கேட்குறேன், அரசியல் அறிவு இருக்குதா இல்லையா? நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் போராடும் போது வந்து நின்னீங்களா? இல்லை இடைநிலை ஆசிரியர்கள் போராடினாங்களே, வாக்குறுதி கொடுத்தது தான், தூய்மை பணியாளர்களுக்கும் கொடுத்தது தான், இடைநிலை ஆசிரியர்களுக்கும் திமுக கொடுத்த வாக்குறுதி தான், நிறைவேற்றலை, போராடினாங்க, வந்து நின்னீங்களா? செவிலியர்கள் போராடும்போது வந்து நின்னீங்களா? அங்கன்வாடி ஊழியர்கள் போராடும்போது வந்து நின்னீங்களா? பரந்தூர் விமான நிலையத்தில் மக்கள் போராடும்போது வந்து நின்னீங்களா? விஜய் அவர்கள் பரந்தூர் மக்களுக்காக இது எல்லாத்துக்கும் எதிராக நிற்கிறவங்க கூட நின்று பேசிட்டு இருக்காரு. இப்போ பேசிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க திமுகக்கு சிங் சக் 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 சிங் சக் 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 ஜால்ரா வச்சுன்னு உட்காந்துருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? அதே மாதிரி தான் இது எதுக்குமே வாய்த்து இருக்காத இன்னொரு ஆள் பிரகாஷ் ராஜ் மாதிரி சத்யராஜ். இவர் வந்து கமலுக்கே டஃப் கொடுப்பாரு ஒரு சத்யராஜ், அந்த அளவுக்கு ஒரு முரட்டத்தனமான ஆளு. ஆமாம். அம்மா அம்மா ரொம்ப மன்னிச்சுக்குங்கம்மா, எப்படியாச்சும் எங்கள் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு பேசினார் இல்லைங்களா? அங்க வந்து டெல்லியில இருந்து கொடுக்கறதுல, அதாவது இவரோட நெருங்கிய நம்பரே சொல்லியிருக்காரு, கமலை நம்பாதீங்க. மணிவன் கமலை யாரோட நம்புங்க, கமலை நம்பாதீங்கன்றாரு. இன்னைக்கு அவரோட நெருங்கிய நம்பர் சத்யராஜ் கமல் கூட உட்காந்துட்டு நீ பெருசா ஜால்ரா அடிக்கிற, நான் பெருசா அடிக்கிறேன்னு பாப்பா. 2 பேர் தான் திமுக ஜால்ரா அடிக்கிறதுல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று கமல்ஹாசன், இன்னொன்று சத்யராஜ். எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் ஜெயிச்சுருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அடிக்கிறது இல்லாம அவர் பொண்ணையும் சேர்த்து ஜிங்சாக் அடிக்க விடுறாருல, எப்படி ஜெயிப்பாரு? நாங்க ராஜராஜ சோழனே எடுத்து அடிப்போம்ல, ஜிங்சாக் சக் சக் ஜிங்சாக் சக் சக். அது எப்படி ஜெயிக்க விட்டுரு? அதில் அசால்ட்டா விட மாட்டோம் தலைவர். எல்லாம் காம்படிஷன் ஹெவியா இருக்கும். யாரு பெரிய ஊப்பி, யாரு பெரிய கொத்தடிமேனு வா அடிச்சுப்பாரு. அடி சிங்சாங் அடிக்கிறதுல தெரிஞ்சிடும். அந்த மேடையிலே பயங்கரமா நடிச்சலாம் வேற காட்டியிருந்தாரு. வேற நடிப்பு அரக்கன் வேற வெளியே வந்துட்டாரு திரு சத்யராஜ் அவர்களுக்கு. ஆமா, என்ன சொல்றாருன்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து திரும்ப நடிக்கவே போயிடலாமா? ஏன்னா வந்து விஜய் படம் பார்க்காம ஒரு தூக்கமா வர மாட்டேன். அவருக்கு தூக்கம் வரலன்னா சார் 2 தூக்க மாத்திரை வாங்கி போட்டு தூங்குங்க. இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு குழந்தைங்களை படிக்க ஆரம்பிச்சுட்டு தூக்கம் வரல, நிம்மதியா இல்ல, மடியில நெருப்பை கட்டிட்டு அலைகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். காரணம் என்ன தெரியுமா? எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, கஞ்சா அடிச்சுட்டு ரோட்ல போறவங்கெல்லாம் போட்டு வெட்டுறான். பாலியல் வன்கொடுமை குழந்தைங்களை உட்பட முதியோர் 80 வயது மூதாட்டிலேருந்து 2 வயது குழந்தை வரையும் பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்படுற செய்தியை மக்கள் கேட்டு அடி வயிற்றுல நெருப்பை கட்டின மாதிரி தன்னுடைய குழந்தைங்களை கல்லூரிக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு விஜய் படம் பார்க்கல, தூக்கம் வரலன்னு விஜயை வந்து விமர்சிக்கிறாரு. சினிமா நடிக்கவே போகணும், எதுக்கு அரசியல் வாங்கன்ற மாதிரி பேசுறாரு. பார்த்தீங்களா இவருக்கு கொழுப்பு. அதாவது மக்கள் படுற கஷ்டம் எதுவுமே கண்ணுக்கு தெரியல, அப்பாவுக்கும் பொண்ணுக்கும். அதனால தான் இந்த திமுகவுக்கு சிங்சாங் தட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க திரு சத்யராஜ் அவர்கள். மரக்காணம் கள்ளசாராயம் மரணம், கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் மரணம், ஆணவ கொலை, லாக்அப் மரணம், பாலியல் வன்கொடுமைகள், கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தாத திமுகவை என்றைக்கும் திரு சத்யராஜ் அவர்கள் விமர்சித்ததும் இல்லை, கேள்வி கேட்டதும் இல்லை. இன்னைக்கு வந்துட்டு மக்களுடைய பிரதிநிதி மாதிரி ஏதோ மக்களுக்கு வந்து ஒன்றுனா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு திரு சத்யராஜ் அவர்கள். உங்கள் பொழப்ப பாருங்க, அரசியலை வந்து நீங்கள் பேசுறதுலாம் அருகதையே இல்லை, லாய்க்கே கிடையாது. அதுவும் இந்த சத்யராஜ் அவர் என்ன சொல்றாருன்னா, டெல்லி பேரை கேட்டாலே வந்து விஜய் அவர்கள் வந்து பயந்து நடிக்கிற வரான். யாரு டெல்லி பேரை கேட்டா? விஜய் பேரை கேட்டாலே உங்க வீட்டில் என்ன பயந்து நடுங்கிறாங்க. நைட்டு பூரா விஜய் 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 விஜய்னு உங்க பொண்ணுக்கு ஏதோ இவங்க எது பேசினாலும் பையன் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா ஸ்டோரி போட்டு. திரு சத்யராஜ் அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சிபி சத்யராஜே பதில் சொல்லுவாங்க. அப்பாவி முனைவே
அப்பாவை லெஃப்ட் ஹேண்ட்ல அச்சு தூக்கிட்டு பொண்ணு ரைட் ஹேண்ட்ல அச்சு தூக்கிட்டு தலைவர் செட்டா வீர நடி போட்டு வந்துட்டு இருக்காரு சிபி சத்யராஜ். இவர் இங்க வந்து திமுக காட்டிக்கிற சிங்சாங்க்கு காதல அலருது. ஆமா. நம்மால வந்து வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காரு தாவேக்காக வாக்கு சேகரிச்சிருக்காரு. அதான் சொன்னார்ல விஜய், எல்லார் வீட்லயும் நான் இருக்கேன் அப்படின்னு. உங்க வீட்லயே உங்களை போட்டு பொழக்கிறதுக்கு ஒரு விஜய் இருக்கிறாரு, நாங்க எதுக்கு வேற தனியா பொழந்துக்கிட்டே இருந்தாலும் பொழந்தாவணும் மக்களுக்காக வர வழி இல்லை எங்களுக்கு. அதாவது திரு சிபி சத்யராஜுக்கு நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல விரும்புகிறோம். இந்த நோய் முத்திருச்சு, உங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அந்த திமுகன்ற நோய் முத்திருச்சு. அது காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா, இல்ல சீட்டு கொடுத்துருந்தா கூட அந்த சரியா இருக்கும். ஆமா, இல்ல தரல இன்னும் முத்திரும், சீட்லாம் கொடுத்தா இன்னும் முத்திரும் அந்த நோய். நீங்க கொஞ்சம் கொரோனாவில் அந்த இடைவெளி சானிடைசர்லாம் யூஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு இருங்க. இவங்க 2 பேருக்கிட்ட இருந்தும் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துற ஒரு மிகப்பெரிய சேவையை சிபி சத்யராஜ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி கோடான கோடி நன்றி சிபி சத்யராஜுக்கு. சத்தியமா சொல்றேன், உங்க படம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நாள் நான் போய் பார்ப்பேன் சார், இதுக்காகவே பார்ப்பேன் சார். நான் அவ்வளோ நல்லது பண்றீங்க. இதுங்க 2 கிட்ட இருந்தும் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை, அவ்வளோதான். பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு பேச்சை திரு திவ்யா சத்யராஜ் பேசிட்டு இருக்கிறாங்க. பெரம்பூர்ல நான் வந்து மக்களை இப்படிலாம் சந்திக்க முடியுது, உங்ககிட்ட பேச முடியுது, டீ குடிக்க முடியுது, விஜயால இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற. இல்ல அவர் வீட்டுக்கு போய் கோலமே போட்டாரு. ஆமா, எவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு பெரம்பூருக்கு போயிட்டு. இல்ல மாசம் வரன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, தன்னையும் விஜயும் கம்பேர் பண்ணி பேசுறது எவ்வளவு பெரிய தற்கூரித்தனம்ன்றது போக போக புரியும். நம்ம எடுத்துக்காட்டுன்ற விஷயம் சொல்லவும் அது வந்து தப்பாகி நம்மளே கைதெல்லாம் பண்ணிடுவாங்க. அதனால அதெல்லாம் வேணாம், நம்ம வாயை ஆக்ட் பண்ணி அப்புறம் நம்மளே ஜோக் பண்றோம். அதுதான் திரு சிபி சத்யராஜ் சொல்ற மாதிரி உசு பேப்பத்துல உம்முட்டோ கடுப்பு தேப்பத்தில் கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஜம்முன்னு இருக்க போது நம்ம வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர், அதாவது வீடியோவோட கிளைமேக்ஸில் ஒருத்தரை போட்டு பொழக்கணும். யாருன்னா திரு திமுகவை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான். ஏன் திமுகவை சேர்ந்த சாட்டை துரைமுருகன்னா அவர் வாயாலே அவரே சொல்லியிருக்காரு, நம்மளது அங்காளி பங்காளி சண்டை எப்போ வேணால் வச்சுக்கலாம், இந்த விஜயை முதல்ல ஒழிச்சு கட்டுங்கன்னு திமுக காரங்களே சொல்கிறாங்களாம். அதனால நாம் தமிழர் ஜெயிக்கிறதுக்கு அந்த தொகுதி திமுக மக்களே ஓட்டு போட போறாங்க பாத்தீங்களா. அதுலயும் திமுக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. திடீர் பாசத்துக்கு காரணம் இல்லை, நம்ம பங்காளி சட்டை எப்போ வச்சுக்கலாம், இந்த விஜயை மட்டும் விட்டுறாதீங்கன்றாங்க. பட் விஜயை விட்டுறாதீங்க, விஜயை நீங்க அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. அதனால இந்த தேர்தலில் இந்த தொகுதி இருக்கிற மொத்த திமுக காரணம் நாம் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்த போறோம். இதுக்குதான் கஷ்டப்பட்டு 234 தொகுதியில நிற்கிறாங்க போல இருக்கு. இவங்க என்ன தெரியுமா, ஜெயிக்கிறது இவங்களோட நோக்கமே கிடையாது. நோக்கமே திறநிதியை திருட்டி இவங்க குடும்ப வசதியா இருக்கணும், ஓட்டை பிரிச்சு விட்டு, அதாவது இவங்க தொகுதியில அந்த ஓட்டை பிரிச்சு விட்டு அதுல ஒரு அரசியலை பண்ணி அதுல காசு சம்பாதிக்கணும், மக்களை ஏமாத்தி ஒரு பொழப்பம் நடத்தணும், மக்களுடைய தமிழ் உணர்வை வந்து தூண்டி மக்களை ஏமாற்றணும். அது மட்டும் இல்லாமல் திமுகவை வேற எந்த கட்சி நெருங்க விடாத அளவு நம்ம 3வது இடத்துல வந்து அரணா இருக்கணும். 3வது இடத்தை தாண்டி ஒரு கட்சி வந்து திமுகவை போய் தொடக்கூடாது. நம்ம 3வது இடத்துலயே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்மளை தாண்டி அவனும் போகக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதோடைய வெளிப்பாடு தான் அங்காளி பங்காளி சண்டையாம். இனிமே யாராவது நாம் தமிழர்ல இந்த ஈழத்தமிழை பற்றி பேசுன்னு வச்சிங்களேன், நாக்கு இழுத்து வச்சு சூடு வச்சு விட்டுறணும். காரணம் என்னன்னா, இங்கே ஈழத்தில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொல்லப்படும் போது, குழந்தைகள் கொல்லப்படும் போது, கொடூரமாக ஈழத்தமிழர்கள் கொல்லும் போது வேடிக்கை பார்த்தது திமுகன்னு பேசுறது நான் கிடையாது, திரு சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும். அன்னைக்கு அவ்வளோ கொடூரமாக வந்து மக்கள் இறக்கும் போது இங்கே திமுக வேடிக்கை பார்த்துச்சுன்னு பேசுறது நான் கிடையாது, சாட்டை துரைமுருகன் அவர்களும் சீமான் அவர்களும். இன்னைக்கு வந்து இப்படி அங்காளி பங்காளி பிரச்சனையாச்சு உங்களுது. அவ்வளோ வந்து விஜய் அவர்கள் மேலே வன்மமா இல்லை கட்சிக்கே மூலதனம் திமுக தானே, இல்லை திமுகவோட சீப்பிரிச்சலா நீங்கள்? அங்கே வந்து ஈழத்தமிழர்கள் கொத்தா செத்து மடியா இங்கே உக்காந்துட்டு அதை வேடிக்கை பார்த்தது யார்? திமுக அரசுன்னு பேசுனா அதே வாய் இது அங்காளி பங்காளி பிரச்சனை, விஜய் முதல்ல காலி பண்ணுங்கன்னு பேசி பார்த்தீங்களா? அப்போவே தெரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும், இவனுங்களை நம்பக்கூடாது, இவனுங்க ஏமாத்துறானுங்கன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லை விஜய் என்ன தப்பு பண்ணிட்டாரு? திமுகவை விட விஜய் என்ன தப்பு பண்ணிட்டாரு? மணல் கொள்ளை அடித்தாங்களா, கனிம வளை கொள்ளை பண்ணாங்களா, மலையை வந்து குடஞ்சி மலையை வந்து விற்றாங்களா, ஊழல் செஞ்சாரா, லஞ்சம் செஞ்சாரா, ஆணவ கொலையை கண்டுக்காமல் விட்டாரா, லாக்க மண்ணலை கண்டுக்காமல் விட்டாரா, பாலியல் வன்கொடுமையை கண்டுக்காமல் விட்டாரா, அது சாலை போட வேண்டிய காசெல்லாம் ஊழல் செஞ்சு குண்டும் குழிமா ரோடு இருக்கிறதுக்கு திமுக காரணமா விஜய் காரணமா? இன்னைக்கு கஞ்சா பொழுக்கம் தமிழ்நாட்டில் இவ்வளோ அதிகரிக்கிறதுக்கு விஜய் காரணமா திமுக காரணமா? அப்போ திமுகவை நீ அதிகமாக எதிர்க்கணுமா, விஜய் அதிகமாக எதிர்க்கணுமா? இல்லை என்ன நீ அரசியல் பண்ணிட்டு இருக்கிற? எனக்கு சுத்தமாக புரியல. நாம் தமிழர் கட்சியில இருந்து சாட்டை துரைமுருகன் வந்து ஈழத்தமிழுக்காக பேசுறதை விட திமுக முட்டு கொடுத்து காப்பாத்துறது தான் குறியா இருக்கிறது அதிகமா இருக்கு. இந்த 2 வருஷத்துல இவர் வந்து நாம் தமிழருக்காக பேசினதை விட ஈழத்தமிழர்களுக்காக பேசினதை விட திமுக பேசினதான் அதிகம். வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். அதாவது தமிழர்களுக்கான பேசுறதுல அவங்க காப்பாத்துறதுலாம் கிடையாது,
தாவக கடன் திமுகவை காப்பாத்துறது ஒரு அஜெண்டாவே. எப்ப விஜய் பார்த்தாலும் விஜய் 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 டிவி கேடா எட்டி கேடா ஆடுறான், ஓடுறான், டான்ஸ் ஆடுறான், மேலே ஏறுறான், இவ்வளவுதான் ஃப்ரேம் இருக்கு. அதுல என்னென்ன வித்தையை காட்டுறான் தெரியுமாங்க விஜயை வந்து கலாய்க்கணும்ட்டு. எதுக்கு கலாய்க்கிறான்? என்ன திமுக கொடுக்குற காசுக்கு, அதுக்குதான் விஜய் வந்து கலாய்க்கிறான். ஆமா, அந்த போற அப்படியே அந்த எலும்பு துண்டுக்கு அப்படி கவ்வி கவ்வி என்னென்னலாம் பண்ண முடியும். என்னென்ன பண்றான்? ஆடுறான், ஓடுறான், ஓடியாடுறான், தலைகீழா நிக்கிறான், மூச்சை பிடிச்சி பேசுறான். இல்ல ஒரு காலத்துலலாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இவர் வந்து திமுக எதிர்க்கிறத பார்த்துட்டு நான்லாம் சில்லறைய பூரிச்சு போய் செலவிட்டு சில்லறைய இருக்கான். செலவிட்டு இருந்த டைம் அதெல்லாம். இப்பதான் இப்ப புரியுது வந்து- எல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்ட்டு. எல்லாம் வந்து ஏமாத்து வேலைன்னு இப்பதான் புரியுது. கொஞ்சம் நல்ல ஷார்ட்டேஜ் இருமுருகன் திமுக போய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எதுவுமே இல்ல. நீங்க அவங்க பின்பற்றுறவங்களாம் கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த தமிழர்கள் தமிழ் இருக்கீங்களா, நீங்களாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். திரு விஜய் அவர்களை தவிர தமிழ்நாட்டு மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. வாய்ப்புன்றது ஒரு தடவை தான் வரும். அந்த வாய்ப்பை தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமா, இந்த இழப்பு வந்து விஜய் அவர்கள்ல நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த விஜயை வந்து மக்களுக்கு தான். இழந்துட்டீங்கன்னா இழப்பு வந்து விஜய்க்கு இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு. சீமானை இழந்தீங்கன்னா அந்த இழப்பு இழப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல, இழப்பு சீமானுக்கு தான். அதனால ஆமா. சீமானை இழப்போம், விஜயை வந்து காப்போம். காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசில் சின்னத்துக்கு ஒரு வாக்கு கொடுங்க. நம்பிக்கையா இருங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். வெற்றி நமது. அவர் ஜெயிச்சு எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கையோட நான் சொல்றேன், விசில் சின்னத்துக்கு உங்களுடைய வாக்கை போடுங்க. நம்பிக்கையா போடுங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு